திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். சிவசிதம்பரம். இந்த வகுப்புல அப்பர் என்கிற திருநாவுக்கரசரை பத்தி பார்க்க போறோம். அவர் பாடின முதல் பாடலை நம்ம பாடலாம். அப்பர்ங்கிறது யாரு? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் அவருடைய இயற்பெயர், அவ அம்மா அப்பா வச்ச பெயர் மருள் நீக்கியார். அவர் சின்ன வயசுல அவன் அம்மா அப்பா எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அவங்க அக்கா தான் வளர்க்குறாங்க. திலகவதின்ற பேரு அவங்களுக்கு. பெரிய சிவபக்தை. அவர் என்ன பண்ணிடுறாரு, சமண சமயத்துக்கு போயிடுறாரு. 18 வயசுல ஒரு விவரம் தெரிஞ்ச உடனே எங்க போயிடுறாரு? சமண சமயத்துக்கு போயிடுறாரு. மாறி போயிடுறாரு. சைவ சமயத்திலேருந்து மாறி சமண சமயத்துக்கு போயிடுறாரு. ரொம்ப வருஷம் அங்கேயே தான் இருக்கார். அங்க நிறைய வித்தைகள், அவர் ஏற்கனவே ரொம்ப புத்திசாலி, நிறைய வித்தைகள் அங்க எல்லாம் கற்று அங்க பெரிய சமண துறவியா அவரு அங்க ஆயிடுறாரு. நல்ல பேர் வாங்குறாரு. அங்க அப்போ ஆண்ட மன்னன் யாரு? மகேந்திரவர்ம பல்லவன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல்லவ ராஜா கேள்விப்பட்டது இல்லையா? பல்லவர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல்லவ ராஜா மகேந்திரவர்ம பல்லவன். அப்போ திலகவதி அங்க அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு சமண சமயத்துல. இங்க அவ அக்கா தனியா இருக்கா. அவ அம்மா அப்பாவும் இல்ல. ஐயோ, என்னோட தம்பி அப்படி போயிட்டானே, மாறி இந்த தம்பிய பாக்கணுமே. என்னோட அவங்களுக்கும் வயசாயிடுத்து. இந்த மாதிரி என் தம்பியை விட்டுட்டு நானும் போயிட போறேன் போல இருக்குன்னு சிவபெருமான்கிட்ட போய், இந்த அதிகை வீரட்டானம் கோவில் இருக்கு இல்லையா, அந்த அதிகை வீரட்டானம் கோவில்ல போய் டெய்லி சுவாமி கும்பிடுறாங்க, வேண்டுறாங்க. எப்படியாவது என் தம்பியை என்கிட்ட கொண்டு சேர்த்துடு அப்படின்னு சொல்லி, அவனை மாத்து, சைவ சமயத்துக்கு மாத்து அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. சோ என்ன, சிவபெருமான் அதுக்கு செவி சாய்ச்சிட்டார். எப்படி பண்ணாரு? அவரை சும்மாலாம் கொண்டு போய் வரவழைக்க முடியுமா? ரொம்ப அந்த இடத்துல சமண சமயத்துல இருக்கும்போது அவர் எப்படி இங்க வரவழைக்கிறது? ஏதாவது ஒரு விளையாடல் பண்ணணும், விளையாட்டு விளையாடிதான் அவரை இங்க வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார்? வயிற்று வலிய கொடுக்கிறார். சூளை நோயின்னு சொல்றாங்க. வயிற்று வலி, பயங்கரமான வயிற்று வலி. ஒரு எந்த மருந்துக்கும் அந்த வலி குணமே ஆகல. சோ என்ன பண்றாரு, அவ அக்காக்கு எல்லாம் அந்த சமண துறவிகள்லாம் என்னமோலாம் கஷாயம் வச்சு கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, ஏதோ மந்திரம்லாம் சொல்றாங்க. ஒன்னுத்துக்கும் அது பலிக்கல. அவருக்கு வயிற்று வலி முத்தி போய் அவரால் இருக்கவே முடியல, எந்த வேலையும் பண்ண முடியல. அப்போ சரி, நம்ம இனிமே அவ்வளவுதான், இனிமே நம்ம எப்படியாவது செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அக்காக்கு ஆள் அனுப்புறார். அக்காவை பார்த்துட்டு நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி கடைசியா அவ அக்காக்கு ஆள் அனுப்புறார். அப்ப அக்கா சொல்றா, வர சொல்லு, அவரை உடனே வர சொல்லு, நான் மருந்து வச்சிருக்கேன், அவருக்கு வர சொல்லு அப்படின்னு. உடனே போறார் அந்த ஊருக்கு, அக்காவை பாக்குறதுக்கு போறார். போனா அப்படியே துடிக்கிறாரு. அக்காவை பார்த்து அக்கா கட்டிக்கிறா. ஐயோ தம்பி, இப்பயாவது வந்தியேப்பா, இவ்வளவு வலி, வைத்த வலியா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விபூதி அள்ளி கொடுக்குறா. தடவு, விபூதிய ஃபுல்லா தடவி, இதான் மருந்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. விபூதிய தடவிட்டு, இவர்தான் உன்னைய காப்பாத்த போறார், இவர்தான் இந்த சிவபெருமான், இங்க இருக்கிற இந்த வீரட்டானேஸ்வரர் தான் உன்னைய காப்பாத்த போறார், உன்னோட வலிய குணப்படுத்த போறார். அதனால நீ அவர்கிட்ட சரணடை அப்படின்னு சொல்லி கொடுக்குறா அக்கா. அதுக்கப்புறமா இந்த பாட்டை பாடுறார். எப்பதான் ஞானம் வருது, ஆஹா, இந்த சிவபெருமானை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயோ போனோமே அப்படின்னு. அப்புறம் இந்த பாட்டை பாடி அதுக்கப்புறமா இவ்வளவு நல்லா பாடுறேன்னு சொல்லிட்டு சுவாமியே நாவுக்கு அரசன் அப்படின்னு பெயர் கொடுக்கிறார். அதுலேருந்து அவர் திருநாவுக்கரசர்னு பேரு. பின்னாடி அப்பர்னு ஞான சம்பந்தர் சொல்றார், அதனால அப்பர்னு பேரு. அவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். திருநாவுக்கரசர்னு எல்லாரும் அதுக்கப்புறம் சுவாமி வச்ச பேர்னால திருநாவுக்கரசர்னு எல்லாரும் அதுக்கப்புறம் அழைக்க ஆரம்பிச்சாங்க. அவர் நிறைய கோவில்களுக்கெல்லாம் அவர் போற வரைக்கும், முக்தி ஆற வரைக்கும். ஆனா அவர்
சமண சமயத்திலேருந்து சைவ சமயத்துக்கு வந்தது ரொம்ப லேட்டு. 18 வயசுல போனவர் எப்ப வந்தார்? 60 வயசுல தான் திரும்பி வந்தார். 60 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் நிறைய கோவில்களுக்கு நடந்து, 60 வயசுல எல்லாம் இப்ப யாராவது நடப்பாங்களா? யாரும் நடக்க மாட்டாங்க. ஆனா அவர் எவ்வளவு கோவில்களுக்கு, நிறைய கோவில்களுக்கு நடந்து உழவாரப்பணி. நீ கையில என்னது இருக்கும் அவருக்கு? அந்த உழம் இருக்கும், அந்த உழவு, அந்த நோன்ற இது இருக்கும், அந்த களை எடுக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அது இருக்கும், அந்த ஆயுதம் இருக்கும். அதை வச்சுதான் அவரு உழவாரம் பண்ணி எல்லா புல்லு பூண்டு அந்த கல்லு எல்லாத்தையும் இது பண்ணி அப்படியே நீட்டா கோவிலை ஆக்கி தூய்மையா கோவிலை சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் சுவாமியை பாடுவாராம். ஸோ உழவாரப்பணி தான் அவருக்கு மெயின். அவருடைய முக்கியமான வேலையா அதை நினைச்சு அதை செய்துட்டு வந்தாரு. இப்பயும் நிறைய கோவில்கள்ல இப்பயும் நிறைய குழுக்கள் போய் உழவாரப்பணி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்ப நம்ம அந்த பாடலை பாடலாம் இப்போ. கூற்றாயினவாறு விளக்ககிலேர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. இந்த பாட்டோட பொருள் என்ன? கூற்றாயினவாறு. கூற்றுனா யாரு? யமன். யமன் யமன் என் உடம்புல இருக்கிற மாதிரி அவ்வளவு கொடுமையா இருக்கு. என்னுடைய வயிற்று வலி தாங்கவே முடியல. கூற்றுவன் என் மேல உட்கார்ந்த மாதிரி இருக்கு. யமன் வந்தா என்ன ஆகும்? யமன் தான் அந்த சாவுடைய கடவுள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ எனக்கு சாகணும் போல இருக்கு, அந்த யமனே வந்துட்டான் என் உடம்புல, அப்படி சொல்றார். கூற்றாயினவாறு விளக்ககிலீர், இந்த கொடுமையை என்கிட்டேந்து விளக்குங்கள் அப்படின்னு கெஞ்சறார் சுவாமிகிட்ட. எல்லாமே இது சுவாமி கிட்ட போய் வேண்டது, கெஞ்சறது சிவபெருமான்கிட்ட. விளக்ககிலீர், விளக்குங்கள். கொடுமை பல செய்தன நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் என்ன பாவம் செஞ்சேனோ அதுதான் இது. கொடுமை பல செய்தன நான் அறியேன், நான் இந்த பாவமும் பண்ணலையேப்பா அவர் சொல்றாரு. ஆனா சமண சமயத்துக்கு மாறினதே தப்பு தானே, அவர் அதை தெரிஞ்சுக்கல. இனிமேதான் தெரிஞ்சுக்க போறார். அத கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய், ஏற்று, ஏறு. ஏறுங்கிறது என்னது? காளை. அதேதான் விடை, ஏறு, ஏறு விடை எல்லாமே காளை அது சொல்றோம். காளையில இருக்கிற பெருமானே, ஏற்றாய் அடிக்கே, உன்னுடைய அடிக்கே, உன்னுடைய பாதத்தையே நான் பணியறேன். இரவும் பகலும் எப்பொழுதும் எப்பொழுதும் உண்மை உன் பாதத்திலேயே விழுந்து கிடக்கேன் அப்படின்னு சொல்றார். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன். உன்னை எப்பயுமே இனிமே
என்னோட மனசுல நீ உன்னைய வச்சுட்ட, இனிமே நான் என் மனசுல இருந்து உன்னைய விடவே மாட்டேன், பிரியவே மாட்டேன். வணங்குவேன் எப்பொழுதும். தோற்றாது என் வயிற்றின், எப்ப பாரு வலி. அகம்படியே, அகம்னா உள், புறம்னா வெளியில, அகம்னா உள். உள்ள அந்த குடல் அப்படியே வெளியில வர மாதிரி வலிக்கிறது. அந்த வலியில தான் அவர் இந்த பாட்டை பாடுறாரு இல்லையா? அதனால எப்படி வலிக்கிறதுன்னு சொல்றார். தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட. என்னால ஒரு வேலையும் பண்ண முடியல, இந்த வலியினால என்னால ஒரு செயலும் செய்ய முடியல. ஆற்றேன், என்னால ஒண்ணும் முடியலையேப்பா. அடியேன் அதிகை கெடில. அதிகை கெடிய, திருவதிகை, அந்த ஊர் பேர் என்ன? திருவதிகை. திருவதிகையில கெடிலை ஆற்றம், கெடிலைன்னு ஒரு ஆறு. எல்லாம் நம்ம நிறைய ஆறுகள்லாம் தெரியும்ல உங்களுக்கு, நிறைய ஆறுகள் இருக்குல்ல, காவேரி, பெண்ணை, பாலாறு, அது மாதிரி கெடில நதிக்கரையில உள்ள அந்த கோவில்ல இருக்கிறவனே அம்மானே அப்படின்னா அந்த பெருமானே, கோவில்ல இருக்கிற பெருமானே அப்படின்னு சொல்லி கடைசியில அவரை பாடுறார். சரியா? இப்ப ஒரு லைன் முழுக்க பாடி அந்த இத நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். சரியா? கூற்றாயினவாறு விளக்கையிலீர், கூற்றாயினவாறு விளக்கையிலீர், கொடுமை பல செய்தன நானறியேன், கொடுமை பல செய்தன நானறியேன், ஏற்றாயடிக்கே இரவும் பகலும், ஏற்றாயடிக்கே இரவும் பகலும், பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே, தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே, குடரோடு துடக்கி முடக்கியிட, குடரோடு துடக்கி முடக்கிட, ஆற்றேன் அடியேன், ஆற்றேன் அடியேன், அதிகை கெடில, அதிகை கெடில, விரட்டான தூரை அம்மானே, விரட்டான துறை அம்மானே. நல்லது. இனி அடுத்த வகுப்புல இன்னொரு தேவார பாடல் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். சிவசிதம்பரம்.